அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஈரான் இஸ்ரேல் போர். ஸோ சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல வந்து ஹமாஸோடைய தலைவர் ஒருத்தர் இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அவரை இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி அவர் கொன்னுட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸுடைய ராணுவ தளபதியா இருந்த மது டைப் அப்படிங்கிறவரையும் வந்து இஸ்ரேல் வந்து கொன்னுட்டாங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவரு எங்க வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா, ஈரான்ல வச்சே கொண்டுட்டாங்க. ஓகேவா? இதனால ஈரானுடைய தலைவர், உச்ச தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அயோத்தல்லா அலி காமினி. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா, ஈரானோட சேர்ந்து ஹமாஸ் அமைப்பினரும், ஹிஸ்புல்லா அமைப்பினரும், ஹமாஸ் வந்து நமக்கு பாலஸ்தீன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஹிஸ்புல்லா அமைப்பினர் பார்த்தோம்னா, லெபனன் நாட்டில இருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 2 அமைப்புகளும் ஈரானோட சேர்ந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஈரானோட சேர்ந்து இஸ்ரேல் மேல தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கறத சொன்னனால ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த நிலையில அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட அந்த ஏசியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளவாடங்களை வந்து என்ன சொல்றது? அ இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ வலுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க இல்லையா? சோ வலுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுது. அடுத்தது. உணவுப் பொருட்கள் மிகை நாடானது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்களின் மாநாடு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஓகேங்களா? சோ 3 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்குது. இதனுடைய 32வது மாநாடு அப்படிங்கிறது இந்தியாவுல நடக்குது. ஓகேவா? சோ அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்கன்னா டெல்லியில வந்து நடக்குது. சரிங்களா? எப்பயுமே டெல்லியில தான் மோஸ்ட்டா கான்ஃபரன்ஸ் எல்லாமே டெல்லியில தான் நடக்கும். நியூ டெல்லியில. அடுத்தது. அதுல நம்ம பிரதமர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பருப்புகள் மற்றும் மசாலா பொருட்கள் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. பின்னர் பார்த்தோம்னா, உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பருத்தி, சர்க்கரை மற்றும் தேயிலை உற்பத்தியில் உலகளவில் 2ஆம் இடத்தில் இந்தியா உள்ளது அப்படிங்கிறத நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ இத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது யானைகள் எண்ணிக்கை தமிழகத்தில் 3063ஆக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2023ல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 2961 யானைகள் இருந்துச்சு. இப்போ அதனுடைய எண்ணிக்கை 102ஆக உயர்ந்து 3063 யானைகள் தமிழகத்தில் இருப்பதாக தமிழக அரசாங்கம் நேத்து ஒரு அறிக்கையில வெளியிட்டிருந்தாங்க. முதலமைச்சர் வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹை பாப்புலேஷன் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப நமக்கு அதிகமா இருக்கிறது எங்கன்னா நீலகிரி அந்த பகுதியில. ஓகேங்களா? நீலகிரி எலிஃபண்ட் ரிசர்வ்ல. இதே அதிகமான பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதை ஒட்டி நம்ம சமீபத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தமிழகத்துல இருக்கக்கூடிய யானை வழித்தடங்களின் எண்ணிக்கை. எதுக்காக யானை வழித்தடங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஆ மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மோதல் அதிகமாயிட்டே போகுது. அது குறிப்பா யானைகள் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வரது அப்படிங்கிறது, அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. அந்த வகையில தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய யானை வழித்தடங்கள், எலிஃபண்ட் காரிடார்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். ஐ மீன் எவ்வளவு இருக்கு, அத என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. மத்திய அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் என்விரான்மென்ட் மினிஸ்ட்ரி படி பார்க்கிறப்ப, தமிழகத்துல இருக்கக்கூடிய யானை வழித்தடங்கள், எலிஃபண்ட் காரிடார்ஸோட கவுண்ட் வந்து 20. சோ தமிழக அரசாங்கம் நாகநாதன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. நாகநாதன் கமிட்டி. சரிங்களா? சோ இந்த நாகநாதன் கமிட்டி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய யானை வழித்தடங்கள ஸ்டடி பண்ணி, எவ்வளவு எண்ணிக்கையை குடுத்திருக்காங்க அப்படின்னா, 42 எலிஃபண்ட் காரிடார்ஸ் இருக்கு, யானை வழித்தடங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்பர நமக்கு குடுத்திருக்காங்க. சோ சமீபத்துல தான் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இதுவுமே முக்கியமான ஒரு ரிப்போர்ட் தான். சரிங்களா? சோ இதையுமே இந்த செய்தியோட சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ பொறுத்தவரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்திருக்கோம். இதுல இந்த யானைகள் பத்தி வந்த ஆர்டிகல் கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.